ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன கேக் அடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டீ கேக். அதாவது நிறைய பேர் வந்து டீ கேக் ரெசிபி தான் நீங்கள் நம்ம கமெண்டில் கேட்டிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி அதுக்குள்ளே வாய்ப்பு வந்திருக்கு. டீ கேக்கு நம்ம இன்றைக்கி அடிக்க போகிறோம். எப்படி அடிக்கணும்னு உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்க பாருங்கள். இந்த டீ கேக்குக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுகரு, கேக் டால்டா, மைதா, எக்கு, எசன்ஸ். இவ்வளோ தான் நம்ம டீ கேக்கு அடிக்கக்கூடிய ரெசிபி. இதோட ரெசிபி உங்களுக்கு தேவைப்பட்டுருந்துச்சுன்னா, உங்களுக்கு தேவைப்படுது, இந்த வீடியோ நல்லாயிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இந்த கேக்கோட ரெசிபி உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க, அதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, இந்த கேக்கு எப்படி அடிக்கலாம்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டால்டா வந்து ஒரு கேக்கில் வந்து எந்த கேக்காக இருந்தாலுமே டால்டா வந்துச்சுனாலே நீங்கள் வந்து அதோட முட்டையை வந்து 2 அல்லது 3 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டால்டாவும் சுகரும் சேர நீங்கள் வந்து பொறுமையாக ஊற்றி அடிக்கணும். அப்போ தான் அது நல்லா கட்டியாக க்ரீமியாக ஏறி வரும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கேக் வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக வந்து மைதாவை ஆட் பண்ணி நம்ம கையை வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த டீ கேக்கை பொறுத்த வரைக்கும். இப்போ எப்படின்னு பாருங்கள், உங்களுக்கு தெரியும், ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம வந்து சுகரையும் கேக் டால்டாயும் போட்டாச்சு. இதை நம்ம நார்மல் ஸ்பீடில் ஓட விட்டுக்கலாம். 2 முட்டையாக ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அந்த க்ரீமி அந்த இதில் வருது அளவுக்கு நம்ம அடிக்கணும். இப்போ வந்து நார்மல் ஸ்பீடில் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம 2 முட்டையாக ஆட் பண்ணணும். அப்போ தான் அது க்ரீமியாக வரும், நல்லா கட்டியாக வரும். பொறுமையாக அடிக்கணும், ஹை ஸ்பீடில் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு 2 தடவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது எல்லாம் சேர்ந்து ஓடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2-3 முட்டையை ஊற்றிடலாம். முட்டையை ஊற்றியாச்சு. ஸோ இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கரி ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜெல் கேக்குன்னு வந்துருக்கு பார்த்திங்களா, ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அந்த ஜெல்லுலாம் கண்டுபிடிக்க முன்னுக்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா, டோட்டலாக எல்லா பேக்கரிலையுமே வந்து எல்லா கேக்கு, அதாவது பர்த்டே கேக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு ரெசிபியில் தான் பண்ணியிருக்காங்க. ஜெல்லு வந்து அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் கேக்காக மாறிட்டு ஸோ அதனால் இந்த ரெசிபியை வந்து அதுக்கப்புறம் அந்த பர்த்டே கேக்கெலாம் செய்யறதுலேருந்து தவிர்த்துட்டாங்க. ஜெல் கேக்கு இருந்ததுனால இப்போ எல்லாமே ஜெல்லு, ஸ்பாஞ்சு அப்படி தான் போய்கிட்டுருக்கு. இது தான் ஜெல்லு வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய கேக்குனால இது தான். இந்த கேக்கில் தான் எல்லாமே, இந்த மெத்தடில் தான் எல்லாமே அடிப்பாங்க. இதிலையே நம்ம வந்து அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன். என்னென்னா, ஜெல்லு வர்றதுக்கு முன்னாடி இதில் தான் பர்த்டே கேக்கு எல்லாமே கட் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. எல்லாமே இந்த மெத்தடில் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பேசிக்கான ரொம்ப முக்கியமான ரெசிபி. உங்களுக்கு இந்த ரெசிபி தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணாலும் அதுக்கு தகுந்தாப்பாக நீங்கள் எசன்ஸு கொடுத்தீங்கன்னா அது அந்தந்த ஃப்ளேவராக மாறிடும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேட்ஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்கன்னா, டேட்ஸ் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கு நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எசன்ஸு கொடுத்தீங்கன்னா அது டேட்ஸ் கேக்காக மாறிடும். இதே மாதிரி எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸுக்கும் இந்த ஒரு ரெசிபியை வச்சு ஃபாலோ பண்ணிக்கலாம். ட்ரை கேக்குன்னு சொல்லுவாங்களா, அது எல்லாமே இந்த இதில் தான் அடிப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக தேவைப்படும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து மிக்சிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு முட்டையை 2-3 முட்டையை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த கேக்கை அடிக்கணும். அப்போ தான் சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நம்ம சேர அந்த க்ரீமியாக மாற நம்ம வந்து முட்டையை வந்து ஒரு நிமிஷம் கேப்பில் நீங்கள் ஊற்றிட்டே இருக்க வேண்டியதான். 3 முட்டையை ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதில் நீங்கள் என்ன ஃப்ளேவரில் கேக் எடுத்தாலும் வந்துடும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்பாஞ்சு கேக்கில் வந்து
ஒரு டூட்டி ஃப்ரூட்ஸோ இல்லை ஒரு நட்ஸோ இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது எல்லாமே வந்து பேக்கிங் பண்ணி இறக்கும்போது எல்லாமே அடியில் போயிடும், ட்ரைக்கு அடியில் போயிடும். சென்டரில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேக்கு ஸ்பாஞ்சாக தான் இருக்கும், எந்த நட்ஸுமே நிற்காது. ஸோ அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் அடிச்சிங்கன்னா எல்லாமே ஈவனாக எல்லா பக்கமும் நட்ஸு நிற்கும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே தான். இது இந்த மெத்தடில் தான், இதில் தான் நம்ம ப்ளம் கேக்லேருந்து ஃப்ரூட்ஸ் கேக்கு, நட்ஸ் கேக்கு, டேட்ஸ் கேக்கு, செரி கேக்கு, அந்த மாதிரி பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி எல்லா ஃப்ளேவருமே இந்த ஒரே ரெசிபியில் எடுத்துக்கிடலாம். நீங்கள் அதுக்கு தகுந்தாப்போ நீங்கள் எசன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ரொம்ப புரியும்னு நினைக்கிறேன். இதிலே நீங்கள் வந்து பட்டர் க்ரீமில் ஐசிங் பண்ணி கூட நீங்கள் பேட்டரி கேக் கூட கொடுக்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு டைப் தான். ஸ்பாஞ்ச் கேக்கு வந்த பிறகு இதை வந்து எல்லோரும் மறந்துட்டாங்க. ஸோ இதனால் நீங்கள் இந்த மெத்தடில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் கேக்கு. பேட்டரி கேக் கூட நீங்கள் பட்டர் க்ரீம் கேக்லாம் இதெல்லாம் செஞ்சலாம். ஃப்ரெஷ் க்ரீமில் செய்ய வேண்டாம், பட்டர் க்ரீமில் இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் கூட நீங்கள் இந்த மாதிரி கேக்கில் கூட நீங்கள் பேட்டரி கேக்கெலாம் செய்யலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எக்கு எல்லாத்தையும் ஊற்றிட்டேன், 3 முட்டையாக ஊற்றியாச்சு. நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டாக ஏறி வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு க்ரீம் கண்டிஷனில் வரணும். எக்கு முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து எசன்ஸை ஊற்றிடணும். இப்போ முடிஞ்சிட்டு நான் இப்போ எசன்ஸை ஊற்றுறேன். இதில் வந்து நான் 2 எசன்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைதாவை இது உள்ளே போட்டு மிஷினில் அடிக்கக்கூடாது, கேக்கு ஹார்டாகும். ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மிக்ஸ் பண்ணணும், கையை வச்சா மிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டா நீங்கள் ஏதாட்ட ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் பேக்கிங் பவுடர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களை ரெசிப்பியில் நான் அவங்களுக்கு மென்ஷன் பண்ணி தான், நீங்கள் வந்து தேவைப்பட்டேன்னு அவங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு நல்லா ஓடிட்டு இப்போ வந்து மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு நம்ம இந்த மைதாவை வந்து கொஞ்சமாக போட்டு கை வச்சு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து இந்த கரெக்டான கண்டிஷனில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்மியான குவான்டிட்டி போட்டோம், நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஏறி வந்துருக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி ஏறி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் பட்டர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது என்னென்னா பாதி டால்டா பாதி பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக டேஸ்டியாக இருக்கும். அது உங்களுடைய ரேட்டு காஸ்ட்டையும் பார்த்துட்டு நீங்கள் காஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா நீங்கள் பட்டர் ஆட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டோ வந்து நம்மளுக்கு இப்படி தான் வரும், இப்படி தான் இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் ஒன்று சொல்லுறது பார்த்தீங்கன்னா, இதில் தான் நம்ம கப் கேக்குமே அள்ளணும். கப் கேக்கோட ரெசிபியும் இது தான். ஸோ அதனால் நீங்கள் கப் கேக்கு இனிமேல் வந்து உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கப் கேக்கு இந்த டோவில் தான் அள்ளணும். இதுதான் கப் கேக்கோட ரெசிபி. நீங்கள் ஸ்பாஞ்சை கப்பில் அள்ளுனீங்கன்னா அது ஸ்பாஞ்சு தான் டேஸ்ட்டில் தான் இருக்கும். கப் கேக்கு வந்து ஒரு தனி டேஸ்ட் வரும், அது இதில் தான் அடிக்கக்கூடியது. இப்போ தான் நிறையா ரெடிமேட் மிக்ஸு வந்திருக்கு, அந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் வந்து கப் கேக்கு இதில் தான் அடிக்கணும். உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். நீங்கள் இனிமேல் கப் கேக் பற்றி குழப்ப வேண்டாம், கப் கேக்குமே இதில் தான் அடிக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ஒவ்வொரு கப்புமே வந்து உங்களுடைய கப்பை தகுந்தாப்போ நீங்கள் அடிக்கணும். இந்த கப்பில் வந்து ஒரு 3/4 பகுதி அழுனா போதும். இந்த 3/4 பகுதி அழுனா போதும், மீதி உள்ளது அது பொங்கி வந்துடும். எந்த அளவுக்குள்ள நீங்கள் ஒரு கப்பு அழுதிங்களோ அதே அளவுக்கு எல்லாமே ஒன்று டேர் பண்ணி ஒரே அளவாக ஈவனாக அழிக்கோங்க. அப்போ தான் அது பேக்கிங்கில் கரெக்டாக வந்து நிற்கும். இல்லாட்டினா ஒரு கப்பு பேக்கிங் ஆகிருக்கும், ஒரு கப்பு பேக்கிங் ஆகிருக்காது. அதனால் வெயிட் வந்து எல்லாமே கரெக்டாக போட்டுக்கோங்க.
நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு ட்ரை கப் கேக்கை அள்ளிட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ள டோ வந்து நம்ம டீ கேக்காக ட்ரெயில் அள்ளிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கப் கேக் அள்ளிடலாம். நம்மளுடைய கப்புக்கு வந்து 30 கிராம் பிடிக்கும். ரவுண்டாக 30 கிராம் அள்ளியாச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து 30 கிராம் அள்ளணும். டேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கப்பு வந்து எல்லாமே ஒரே வெயிட்டில் 30 கிராமில் அள்ளிட்டோம். இப்போ அடுத்தது மீதி உள்ள டோ வந்து நம்ம ட்ரெயில் அள்ளிடலாம். ட்ரெயில் அள்ளி பேக்கிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த டீ கேக்கு எப்படி வந்திருக்கு, கப் கேக்கு எப்படி வந்துருக்குன்னு உங்களுக்கு காமிக்க லாஸ்ட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஸ்பாஞ்சு ட்ரை. இதில் வந்து நான் 1/600 அள்ளியிருக்கேன். இந்த ட்ரைக்கு தகுந்தாப்போ டோ அள்ளியிருக்கேன். பார்த்தீங்கன்னா 3/4 பகுதி வந்திருக்கும். அதாவது பாதி இருந்தால் கூட ஓகே தான், நம்மளுக்கு மீதி பொங்கி வந்துடும். கரெக்டான இதில் சில டைமில் அதிகமாக அள்ளிட்டிங்கன்னா பொங்கி வடிஞ்சிடும். ஸோ அதனால் கரெக்டாக ட்ரையை பார்த்தா எந்த கேக் அள்ளினாலுமே அந்த ட்ரைக்கு பாதி அளவுக்கு அள்ளினாலே போதும், இல்லை 3/4 அளவுக்கு அள்ளினா போதும். ஒவ்வொரு கேக்கை பொறுத்து. ஸ்பாஞ்செலாம் வந்து நீங்கள் கரெக்டாக அள்ளிக்கோங்க, அது வந்து ரொம்ப பொங்கிடும். அதனால் பார்த்து கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மீதி டோ இருக்குது. இதில் வந்து என்னென்னா நம்ம இன்றைக்கி என்ன கேக்கு ரெடி பண்ண போகிறோம்னா மார்பிள் கேக். நிறைய பேருக்கு மார்பிள் கேக்கு எப்படி அடிக்கணும்னு தெரியாமல் இருக்கலாம். தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் தான் மார்பிள் கேக்கு அடிக்கணும். இந்த மார்பிள் கேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர்லேயும் இருக்கணும், சாக்லேட் கலர்லேயும் இருக்கணும். நிறைய பேர் சாக்லேட்டு பவுட்ரு கேரமல் அந்த மாதிரிலாம் ஊற்றி அடிச்சிங்கன்னா அது டேஸ்ட்டு வரவே வராது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிஃபிள், நம்ம சாக்லேட் ட்ரிஃபிள், நம்ம ஃப்ரெஷ் க்ரீமில் கேக் போடுவோம்ல, சாக்கோ ட்ரிஃபிள் கனாச்சின்னு சொல்லுவாங்களா, அந்த இதான் ஊற்றணும். இதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். இதை நீங்கள் தேவைக்கு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடு இருக்கக்கூடாது, சூடு ஆறின பிறகு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இதை விட நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு அழகாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். மார்பிள் கேக்கு இதில் தான் செய்யணும். உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு சாக்லேட் இது ரெடி ஆகிட்டு, இதை நீங்கள் எப்படி அள்ளணும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒன்றுக்கு ஒன்று மேலே மேலே போட்டு அள்ளணும். இப்போ வந்து நான் வந்து ப்ரெட்டு மோல்டு எடுத்துருக்கேன். இதில் தான் நம்ம நீங்கள் அள்ள போகிறோம். எதுனா கட் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் டோவை போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் டோவை அதுக்கு மேலே போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒயிட்டு, சாக்லேட்டு, இப்படி நீங்கள் மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது உள்ளே வந்து ரெண்டுமே மிக்சிங் ஆகி நல்லா மார்பிள் மேலே நல்லா டிசைனாக வந்திருக்கும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைட்டாக அப்படி வந்து நீங்கள் மோல்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். இதான் மார்பிள் கேக்கு. இப்போ நான் மீதி உள்ள 2 மோல்டில் அள்ளிடுறேன். அள்ளிட்டு லாஸ்ட்டில் பேக்கிங் பண்ணி உங்களுக்கு காமிக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா, இதோட ரெசிபி உங்களுக்கு தேவைப்பட்டுருந்துச்சின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் இப்போ கேக்கு பேக்கிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துன்னு காமிக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீ கேக்கு அடித்தோம் பார்த்திங்களா, அந்த டீ கேக்கில் வந்து டீ கேக்கு இது வந்து டீ கேக்கு நம்ம ஒரு ட்ரே அள்ளியிருந்தோம். நீட்டாக கட் பண்ணியாச்சு. கேக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதுபோக மார்பிள் கேக்கு அதே டோவில் நம்ம அள்ளியிருந்தோம், அந்த கேக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அடுத்தது கப் கேக்கு, இந்த கப் கேக்குமே நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீ கேக்கு வீடியோ ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் உங்களுக்கு டீ கேக்கு ஈஸியாக கற்றுக்கலாம். நம்மளுடைய வீடியோ பாருங்கள். இதோட ரெசிபி வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த கேக்கு எப்படி இருந்து பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.